சிவாய நம. எம்பெருமான் ஈசன் திருவருளால் திருமந்திரத்தின் உபதேசத்தின் 14வது பாடல். 30ம் 6ம் படிமுத்தி ஏனியா ஒப்பிலா ஆனந்த துள்ளளிபுக்க சப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. திருமூல நாயனார் இந்த மந்திரத்தில் 30ம் 6ம் படிமுத்தி ஏனியாய் முதல் வரியிலேயே ஒரு ஆன்மா பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு 36 தத்துவங்களில் ஒரு உயிர் செயல்படுகிறதாம். செயல்பட பெருமான் செய்கின்றார். நம்ம புனர்ஜென்மத்தில் வாழ்ந்து அதற்கப்புறமா நம்ம ஆன்மா முடிந்ததற்கப்புறம் பிரபஞ்சத்தில் உறைந்து விண்ணில் இறைந்து மறுபடியும் பிறக்க வரும்பொழுது இந்த தத்துவங்களில் 7 தத்துவங்களை சுமந்து கொண்டு வருமாம். அந்த ஆன்மா சுமந்து கொண்டு வரும் அந்த தத்துவங்கள் என்னவென்றால், ஒன்று அது புருடன், அதுதான் ஆன்மா ஒன்று. அந்த ஆன்மா 6 தத்துவங்களை உள்ளடக்கி கொண்டு வரும். ஒன்று காலம், நியாதி, கலை, வித்தை, ராகம், இராகம், மாயை அப்படிங்கிற ஒரு 6 தத்துவங்களை தன்னுள்ளே கொண்டு விண்ணில் இறைந்து இந்த பூலோகத்துக்கு ஒரு அப்பா வயிற்றில் வந்து மறுபடியும் தாயின் வயிற்றில் கரு உருவாகுமா. அப்பொழுது பெருமான் வந்து அந்த உயிருக்கு, அந்த புருடனுக்கு 24 தத்துவங்களை கொடுப்பாராம். அது எல்லா மந்திரங்களும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். தத்துவங்கள் 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்களை வந்து சாமி வந்து ஒரு உயிரை படைச்சிருக்கு. ஒரு மெய்யை கொடுப்பாராம். கருப்பைக்குள்ளே ஒரு உருவம், அதுக்கு ஒரு 2 மூக்கு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஒரு செவி, ஒரு கண் வச்சு ஒரு மெய்யான உருவத்தை உண்டாக்கி அதுக்குள்ளே 5 பூதங்களை பெருமான் வைப்பாராம். பூதங்கள் 5 பூதங்கள்னா அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது என்பது பொருள். அப்போ அண்டத்தில் என்னென்ன இருக்குது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அத்தனையும் இந்த மெய்யாயும் உடம்புக்குள்ளே வச்சு கண்மேந்திரியங்கள்னு சொல்கிறார் சாமி. கண் செய்யணும் இல்லையா, நம்ம நடந்து செய்கிற செயல்களுக்கு தேவையான பேசணும். அப்போ தான் நம்ம வாய் பேசினா தான் வாழ்க்கை ஓட்டி கொண்டு செல்ல முடியும். அப்புறம் கை, கால், கருவாய், எருவாய், இது கண்மேந்திரியங்கள் ஒரு 5 கொடுக்குறாரு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஐம்பூதங்கள் 5, தன் மாத்திரைகள் ஒரு 5 கொடுக்குறார். தன் மாத்திரைகள் சொல்கிறப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதெல்லாம் உணர்வதற்கான தன்மையை பெருமான் கொடுக்காரு. அந்த கரணம் அது மட்டும் போதுமா? ஒரு உயிருக்கு மனம் வேண்டும் இல்லையா, நல்ல புத்தி, பகுத்தறியும் பண்பு வேண்டும், சித்தம் வேண்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து நல்ல அறிவாளி ஆகிட்டானா ரொம்ப பெரிய ஒரு பதவியில் உட்காந்தானோ அது தன்னாலே அதுக்குள்ளே என்ன வந்துடுவான்? ஆணவம் வந்துடுவான். அந்த மொத்தத்தில் பெருமான் வந்து அந்த கரணங்கள் வந்து ஒரு 4 கொடுக்காரு. ஆக மொத்தம் ஒரு உயிர் வந்து மறுபடியும் எப்படியாவது என் திருவடிக்கு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு 24 தத்துவங்களை கொடுத்து பிறக்க வைக்காரு. சரி, பிறந்தாச்சு. கொண்டு வந்த 7 தத்துவம், சாமி கொடுத்த 24 தத்துவம், மொத்தத்தையும் சேர்த்தா 31 தத்துவம். அந்த 31 தத்துவத்தில் ஒரு தத்துவம் அந்த பொருடன். பெருமான் வந்து சுத்த வித்தையில் இருக்கார். சிவத்தத்துவத்தில் நான் 5 சிவத்தத்துவத்தில் இருக்கேன்டா, நீ என்னுடன் தூய என்ன சொல்கிறது, சிவனோடு என்னுடன் அன்பு கொண்டு அவன் திருவடிக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஆன்மா வந்து சுத்த வித்தையில் இருக்கணுமா. சுத்த வித்தை என்பது பெருமான் மீது அன்பு வைக்கிறது. அன்பு என்ன சொல்கிறது, அப்படி நான் வந்து தவம் பண்ணி தான் பெருமான் திருவடிக்கு போகணும், கடுமையான விரதம் இருந்து தான் திருவடிக்கு போகணுங்கிறதுலாம் இல்லை. 63 நாயன்மார்கள் பெருமான் மேலே வச்ச அன்பின் காரணமாக அதுதான் சுத்த வித்தை. அதில் இருந்து ஒவ்வொரு தத்துவமாக கடந்து ஈஸ்வரம் எல்லாமே பெருமான் தான். எல்லா அண்ட சராசரங்கள் இருக்கிற அத்தனை உயிர்களிலும் பெருமான் இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து அதன்பால் அன்பு செலுத்தி அவனோட ஐக்கியமாகிறது தான் சதா ஐக்கியம். சதாசிவமூர்த்தியாக பெருமான் இருப்பவரிடம் நம்மளுடைய இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவை அடைந்து நாதமும் விந்துமாக அண்ட சராசத்தில் இருக்கும்
தாயாருடன் இருக்கும் பெருமானுடையுடன் கலப்பதற்காக கலக்கணும் அப்படிங்கிற தத்துவங்கள் தான் 5 தத்துவங்கள். ஆக இந்த 36 தத்துவங்கள் இப்படி தான் ஒரு உயிர் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டு இருக்கின்றது. எப்படியாவது சாமி திருவடிக்கு போகணும், பெருமான் மேலே அன்பு வச்சு அவரே எல்லா வழிகளையும் காட்டுவார். இப்போ பாட்டுக்கு வருவோம். மொத்தத்தில் என்ன பாட்டு? இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் சாமி? 30 மாறும் படிமுத்தி ஏனியா ஒப்பிலா ஆனந்த துள்ளலி புக்க செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. 36 படிமுத்தி ஏனியா, படிமுத்தி ஏனிக்கு 36 தத்துவங்கள். கண்டிப்பாக தத்துவங்கள் கடந்தால் பெருமான் திருவடிக்கு போகலாம். அப்படி போகிற உயிர்களுக்கு சாமி ஒப்பிலா ஆனந்தம், ஆனந்தத்தை என்ன சொல்கிறது? வார்த்தைகளே இல்லை. பெருமானோட அன்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆனந்தத்தை என்ன சொல்லுது? ஆனந்தம் ஆனந்தம் என்பார் அறிவிலார், ஆனந்தமா நடமாடும் அறிகிலார், ஆனந்தமா நடமாடும் அறிந்த பின் ஆனந்தமற்றிடம் ஆனந்தமே. பெருமான் உள்ளத்தில் ஆனந்தமாக ஆடுகிற அந்த ஆனந்தத்தை கண்டாலே அதுக்கான ஒரு ஒப்பில ஆனந்தம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி அந்த ஈசனை நம் மனதில் உள்ளத்தில் ஒளியாக கண்டதுக்கப்பா உள்ளடி புக்குமா செப்பரிய எவ்வளோ யாராலும் அறிய முடியாத சிவனை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 சித்தர்கள் எப்படி இருப்பார்களாம்? பெருமான் எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு